Simplification நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல லாஸ்ட் இயர் that is 2025ல கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரு 8 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த சிம்பிளிஃபிகேஷன்ல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏயோட வேல்யூ இருக்கு, பியோட வேல்யூ இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பிளஸ் பி இஸ் இரேஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஏ பிளஸ் பியை நம்ம கால்குலேட் பண்றதா இருந்தா இது ஏ வேல்யூ, இது b வேல்யூ. ஸோ எனக்கு -5 +5 கேன்சல் ஆகி ஒரு ரியல் நம்பர் தான் வருது. ஸோ இரேஷனல்ன்றது தப்பு. செகண்ட் ஒன் a minus b இஸ் ரேஷனல்னு சொல்றாங்க. ஸோ a minus bக்கு இட்ஸ் √5 -5, இது +√5 ஆயிடும். இப்போ இதை நான் எழுதும்போது 2√5 -5 வந்துருமா? இந்த √5 அப்படின்றதே இரேஷனல். அப்ப அதை ரேஷனல்னு சொல்றது தப்பு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் √3 √5 இந்த மாதிரி வேல்யூ எல்லாமே நமக்கு இரேஷனல். அப்ப அது ரேஷனல் கிடையாது. தென் a into b. ஸோ √5 into 5 minus √5. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ, செகண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 5. இதுவும் நமக்கு ரேஷனல் கிடையாது. இட் இஸ் இரேஷனல். ஸோ ஃபைனல் ஆன்சர் தட் இஸ் a plus b. a plus b ஓட வேல்யூ நம்ம மேல கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். இட் இஸ் ரேஷனல். அதுதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இங்க நம்ம ஈஸி மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் பார்க்கும்போதே எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, a plus b இஸ் நாட் இரேஷனல். அது ஒரு ரேஷனல் நம்பர்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப டைரக்டாவே a plus b இஸ் ரேஷனல் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. √18 நான் எப்படி எழுத முடியும்? ஸோ 18 வந்து 9 into 2ன்னு எழுதலாமா? 9ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பரா? 3 x 3 into 2. அப்போ 3√2ன்னு எழுத முடியும். அதே மாதிரி √50 எப்படி எழுதலாம்? நம்ம 5 into 10ன்னு எழுதலாம். அடுத்தது 5 into 5 into 2ன்னு எழுதலாம். அப்போ 5√2ன்னு எழுத முடியும். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 3√2 plus 5√2. √2ன்றது காமன். ஸோ 3 plus 5 அப்படின்னு ஆட் பண்ணா இட் இஸ் 8√2. ஸோ ஆன்சர் 8√2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். √x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x பிளஸ் √x அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ √x ஈக்குவல் டு 13. அப்போ இங்கேருந்து நான் x கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணா எனக்கு x ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்னு வந்திருக்கும், விச் இஸ் 169. இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன? x பிளஸ் √x. எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 169. √x ஓட வேல்யூ 13. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 1281. ஸோ 182. நெக்ஸ்ட் x பிளஸ் y வேல்யூ இருக்கு, xy ஈக்குவல் டு இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை அதை ரீட் பண்ணா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x பிளஸ் ஒய் கிவன், xy கிவன். நமக்கு வந்து x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வேணும். ஸோ நம்ம படிச்ச ஒரு பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், x பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xyன்னு எழுதலாமா? இங்க எனக்கு தேவையானது இதுதான். ஸோ அதுதான் தெரியாது, அது இங்க இருக்கட்டும். அண்ட் இந்த பக்கம் x பிளஸ் ஒய் அங்க கொஸ்டின்ல இருக்கு, 10 இருக்கா? அப்ப இந்த இடத்துல 10 ஸ்கொயர். x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தெரியாது. 2xyயும் எனக்கு இங்க இருக்கு, which is 20. So 10 square is 100 equal to x square plus y square plus 40. 40 லெஃப்ட்டுக்கு வரும்போது 100 minus 40 equal to x square plus y square. So the value is 60. So இதோட answer 60. ஓகே, இது அகைன் ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து இந்த வேல்யூஸை பெரிய பெரிய நம்பரா இருக்கு, ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிற பெரிய நம்பர்ஸை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். √27 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 9 into 3ன்னு எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ன்றது 3யா? ஸோ 3√3.
அதே மாதிரி ரூட் 12 எப்படி எழுதலாம்? 4 3s are 12 எழுதலாமா? 4 into 3 அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்? 2 4 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 is 2. So 2 root 3. அதே மாதிரி ரூட் ஆஃப் 75. ரூட் ஆஃப் 75 நான் 5 into 15 அப்படின்னு எழுதுறேன். அடுத்தது 5 into 5 into 3. அப்ப இது 5 root 3. சேம் வே 48. 48 எழுதுறதா இருந்தா 2 into 24 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு தெரியலனா ஒரு நம்பரா போட்டுக்கோங்க. 2 into 12. ஸோ ஒரு 2 வெளியில போயிடும். ரூட் 12 எப்படி எழுதலாம்? 4 into 3. ரூட் ஆஃப் 4 is 2. அப்போ வெளியில 2 வரும்போது என்னவாயிடும்? 4 root 3. இது எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 2 root of 27. So 2 into 3 root 3 plus 3 into root 12. Root 12 ஓட வேல்யூ 2 root 3 minus இது எல்லாம் ஒரு பிராக்கெட். ஸோ நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். மைனஸ் ரூட் ஆஃப் 75 ஓட வேல்யூ 5 root 3 பிளஸ் ரூட் 48 ஓட வேல்யூ 4 root 3. ஓகே, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது 6. இதை மல்டிப்ளை பண்ணா 6 root 3 6 root 3. ஸோ ரெண்டும் சேர்ந்து 12 root 3 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணா 9 root 3. இப்போ ரெண்டுமே root 3 காமன். ஸோ 12 minus 9ன்றது 3 root 3. ஆன்சர் 3 root 3. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ரூட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஈக்குவேஷன்ல இஃப் அப்படின்னு கொடுத்து 1 minus p ஸ்கொயர் இன்டூ 1 minus q ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/5. q வேல்யூ தெரியும், p ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எனக்கு ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணாதான் இது எல்லாமே பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்றதா இருந்தா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது இது 1 minus p ஸ்கொயர் 1 minus q ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 square by 5 square which is 16/25. இங்க p square value தெரியாது, பட் q square ஓட வேல்யூ q ஓட வேல்யூ 3/5 தெரியும். இப்ப 3 square by 5 square equal to 16/25. So 1 minus p square into 1 minus 9/25 equal to 16/25. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 minus p ஸ்கொயர். இங்க 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 25 minus 9 which is 16/25 equal to 16/25. 1 minus p ஸ்கொயர் இங்க இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இருக்கட்டும். இந்த 16/25 இங்க வரும்போது 25/16 கேன்சல் ஆகி 1. ஸோ 1 minus p ஸ்கொயர் equal to 1. இப்போ p ஸ்கொயரை ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ண போறோம். 1 minus 1 உள்ள கொண்டு வரேன் ஈக்குவல் டு p ஸ்கொயர். ரெண்டும் கேன்சல் ஆகி p ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ p ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கொஸ்டின்ல அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஆனா அடுத்தது கியூப் ரூட் ஆஃப் 3. இதை வந்து நம்ம கியூப் ரூட்னு படிக்கணும். இது 6th ரூட் ஆஃப் 6 இருக்கு. ஸோ இதை நான் என்ன ஃபார்மேட்ல எழுத போறேன் அப்படின்னா 2 power 1/2ன்னு எழுதலாம். கியூப் ரூட் ஆஃப் 3 3 power 1/3ன்னு எழுதலாம். 6th ரூட் ஆஃப் 6 6 power 1/6ன்னு எழுதலாம். இப்போ இதை எப்படி நான் வந்து பவர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும்போது நம்மளால இதை அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ எழுத முடியாது. ஸோ பவர்ஸ்க்கு நம்ம முதல்ல இதோட ட்ரிக் என்ன அப்படின்னா பவர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ பவர்ல இருக்க டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் 2 3 6. 2 3 6 ஓட எல்சிஎம் 6 தான். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கார்னர்ல எல்சிஎம் எடுத்து பாருங்க. 3. ஸோ 1 1 1 2 into 3லயே நமக்கு ஆன்சர் வந்துடுது. 6 அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையும் பவர் 6 ரைஸ் பண்ண போறோம். ஸோ பவர் 6 ரைஸ் பண்ணா என்ன வரும்? இந்த 2வும் 6ம் கேன்சல் ஆகி 3. ஸோ 2 power 3. 2 power 3 is 8. அதே மாதிரி 3 power 1/3 ஹோல் பவர் 6. 6 ரைஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆகி 2. 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்ன்றது 9.
6 பவர் 1 by 6 whole power 6 கேன்சல் ஆயிருமா 6 power 1 that is 6. இப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறதா இருந்தா இப்போ இதை எப்படி எழுதுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் 9 அண்ட் 9க்கு அப்புறமா 8 8க்கு அப்புறமா 6 9 வந்து எந்த டேர்ம் வந்தது cubic root of 3 is greater than 8ன்றது square root of 2 that is greater than 6th root of 6. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் ஏல தான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூட் 5 மைனஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். இது ஒரு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ரூட் 5 மைனஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் a minus b whole square patternல expand பண்ணணும். a square minus 2ab plus b square. So இங்க aன்றது root 5. So root 5 whole square minus 2 root 5 into root 2 plus root 2 whole square அப்படின்னு இருக்கு. So root 5 whole square அப்படின்றது 5 minus 2 root 5 root 2 அப்படின்றத நம்ம root of 10 எழுதலாம். 5 into 2 10 plus root 2 whole squareன்றது 2 தான் அது. So square root and square cancel ஆகும் 2. இந்த 5 plus 2 add பண்ணா 7. 7 minus 2 root 10. So option B. Okay, which of the following is an irrational number? Square root of 16 அப்படின்றத நம்மளால என்னன்னு எழுதலாம் 4ன்னு எழுதலாம். ஸோ இங்க irrational number அப்படின்றது D. ஸோ D ஓட வேல்யூ 3.1414 அது மாதிரி ஒரு பெரிய நம்பர். ஸோ pi is an irrational number. Okay, the unit digit of 3 power 105 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 3க்கு வந்து இந்த மாதிரி யூனிட் டிஜிட்ஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை கார்னர்ல எழுதி பாருங்க. 3 பவர் 1னா 3 தான். 3 பவர் 2னா 9. 3 பவர் 3 அப்படின்றது நமக்கு 27 வரும். ஓகே, 3 பவர் 4 வரும்போது 81. 3 பவர் 5 வரும்போது நமக்கு என்ன வந்திருக்கும்னா 81 into 3 which is 243. அகைன் 3 வந்துருச்சா? ஸோ இங்க 3 9 7 1 திருப்பி 3 வந்துருச்சு. அப்ப நான் 3 பவர் 6 போட்டா சம்திங் ended with 9ல வரும் எனக்கு ஆன்சர். அப்போ யூனிட் டிஜிட்ஸ் ஆர் யூனிட் டிஜிட்ஸ் என்னெல்லாம் இருக்க முடியும் 3ஆ இருக்கலாம் 9ஆ இருக்கலாம் 7ஆ இருக்கலாம் 1ஆ இருக்கலாம். இது ரிப்பீட் ஆயிட்டே வரும். ஸோ சைக்கிள் லென்த் இது எவ்வளோ லென்த்ல ரிப்பீட் ஆகுது அப்படின்னா 4 அப்படின்றதுல ரிப்பீட் ஆகுது. அந்த 4 என்னன்னா 3971 திருப்பியும் 3971 இப்படிதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது 105. இப்ப இந்த 105 4ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா 2 டேபிள்ஸ்ல 8 ரிமைனிங் 2 5 6 times 24. ஸோ ரிமைண்டர் 1. நம்மளோட ரிமைண்டர் ஈக்குவல் டு 1. இப்போ இதை நீங்க எப்படி சைக்கிள்ல பாப்பீங்க? ஸோ 1 2 3 4 1 2 3 4ன்னு 104 வரைக்கும் முடிஞ்சிடும். ரிமைண்டர் 1 வரும்போது இங்க இருந்திருக்கும். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் 3. ஸோ 4 அப்படின்னு வந்திருந்ததுன்னா ரிமைண்டரே வரல அப்படின்னா லாஸ்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் 1ன்னு சொல்லலாம். இப்போ ரிமைண்டர் 1ன்றதுனால அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கும். கம்ப்ளீட் பண்ணி புது சைக்கிள் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட்